ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா ப்ரொமோ? சாண்ட்ரா ப்ரொமோ விடுங்க. சாண்ட்ரா வந்து ஹவுஸ்மேட்ஸை வச்சு செய்கிறா, அது எங்களுக்கு ஒரு வகையில் ஹாப்பியாக தான். இப்போ பார்வை எப்படி வச்சு செஞ்சுருப்பீங்க, இப்போ வாங்க அவகிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. ஸோ அந்த டீ பஞ்சாயத்து ஆப்வியஸாக நான் காலைல ப்ரொமோ பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், மோஸ்ட்லி இது அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கனி அங்கே நிற்கிறாங்க, வினோத் நிற்கிறாரு. அந்த அந்த டீ கப் வைக்கிறது, அந்த சீன்னு சொல்லி கனி சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து இவங்க ஃபீல் பண்ணது, அதுக்கப்புறம் கனி போய் அங்கே அழுது ஓர் சீன் போட்டது, அதுக்கப்புறம் சாரி கேட்கறதுக்கு வந்து சாரின்னு இல்லை, நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி வந்து தனியாக ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலும் உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து கனி வந்து அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்காங்க. போவாங்க. அப்படி சொல்லும் போதே நான் சாப்பிட்டுருக்கேன் கனி அப்படின்னு சொல்லி செம்மையாக நோஸ்கட் கொடுத்து சாண்ட்ரா அனுப்பிடுவாங்க. நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட்லாம் இல்லைங்க, ஒரு பொண்ணு ஒரு கேம் ஆடுறான்றதுக்காக அவளை எந்த அளவு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு, எந்த அளவுக்கு அவளை டாக்ஸிக்காக அவளை டார்ச்சர் பண்ணி இந்த சீசனை டாக்ஸிக்காக கொண்டு போக முடியும், அவ்வளோ டாக்ஸிக்காக கொண்டு போய் அவளுக்கு ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்காம, ஹோஸ்ட்டோ கொடுக்காம, உள்ள கண்டஸ்டன்ஸோ கொடுக்காம, வெளில ஆடியன்ஸோ கொடுக்காம ஒரு பொண்ணு அவ்வளோ டார்கெட் பண்ணி இந்த சீசனை டாக்ஸிக்குன்னு சொல்கிற இடத்துல, அந்த தப்பை தட்டியே கேட்காத இடத்துல அந்த தப்பை வளர விட்டு அந்த சீசனை டாக்ஸிக்காக ஆக்கின அந்த ஹோஸ்ட் பிபி டீம் எல்லாருக்கும் இப்போ சாண்ட்ரா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு விக்டிமாக பாரு இருந்தாலும் கண்டென்ட் தான், கண்டஸ்டன்ஸ் வந்து விக்டிமா சாண்ட்ரா கிட்ட விக்டிமா இருக்கிற பட்சத்துலேயே அவங்க கண்டென்ட் தானே, அவங்க டிஆர்பிக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் நியாயம் இருக்கணும் அப்படின்னும் போது பாருக்கான நியாயம் எங்கேயுமே கிடைக்கல. அது அப்படின்னு சொல்கிற இடத்துல சாண்ட்ரா வந்து கத்தலை, டென்ஷன் ஆகலை, சண்டை போடல, இரிட்டேட் பண்ணல, எதுவுமே பண்ணலை, இரிட்டேட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரொமோவில் காட்டுறீங்கன்னா, சாண்ட்ரா தவிர ப்ரொமோவில் ஒன்றுமே வரல அப்படின்னும் போது சாண்ட்ரா ப்ரொமோவில் ஏதாவது பண்ணுறாங்களான்னா ஒன்றுமே பண்ணல, திரும்ப திரும்ப பண்ணுற நீ அதே சேம் ஃபார்மேட் தான் ரிப்பீட் ஆகுது, முக்கிறது, அழுவுறது, அப்புறம் அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துட்டு பண்ணுறது, இதே தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே என்னமோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை ஒரு ப்ரொமோவாக விடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் பேச வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் மேரத்தானில் விக்ரம் பாவம் செய்யின்னு வந்து பிக் பாஸ் செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரமையும் அரோராவையும் அதை அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ப்ரொமோவில், டான்ஸ் ஆடணும், கண்டுபிடிக்கணும் அந்த டீம் அப்படின்னும் போது இவங்க எஃப்ஜேவோ சுபிக்ஷாவும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அந்த கமல் சார் பாட்டு தானே அது, அந்த சாங் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 1 hourல வர லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த சிங்கு சான் அவங்க என்னங்க, நம்ம ஜென்ரலாக ஒருத்தங்களை வந்து நல்லா சிங்குச்சான் போடுற அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நல்லாவே அவங்க வந்து அதுக்கான ஹிண்ட்டையும் க்ளூவையும் கொடுக்குறாங்க விக்ரம் அரோரா. ஆனால் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாட்டு டான்ஸ் ஆடி விக்ரம் நொந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பாரு கூட சொல்கிறேன், அவன் ட்ரிம் ஆயிடுவான் போல இருக்கடா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு தான் செம்ம பாடி எக்ஸசைஸ், ஆடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க டீம் பெரிய அதுதானே, அப்படி தான் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியல. இதில் வந்து எஃப்ஜே வந்து இதில் பெருசாக அவன் ரேப்பர் வேறு, இதில் அந்த சாங்கு அப்படியே புருன்னு வாயில் விட்டுக்கிட்டே இருப்பார். அவனுங்க வந்து படத்தோட ஹிண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வர ஸ்டெப்ஸ், அந்த ஹுக் ஸ்டெப்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியல. அதுக்கப்புறம் பீஸ்ட்டு சுபிக்ஷாமாவும் அங்கே ஒன்றும் கீழே, இந்த சைடில் கனியெல்லாம் ஒரு லுக் கண்டுபிடிச்சிட்டாங்க, கனி பாரு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாங் வந்து அப்படி போடு, அது சின்ன குழந்தை பார்த்தா கூட அந்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சிரும், அதனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இது வந்து இந்த கமல் சார் சாங் கண்டுபிடிக்கல. இன்னொன்று 3வது வந்து அது என்னது, இது அந்த 3வது சாங் வந்து அவள் வருவாளா சாங்கு, அதுவுமே அந்த ஸ்டெப்ஸ் அவள் வருவாளா அது நல்லா தான் போடுறேன். விக்ரம்னோ நல்லா தான் பண்ணுறாரு, அரவும் நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிற இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்க. சுபிக்ஷா எஃப்ஜே டாஸ்க் பீஸ்ட் மோடு, அதுதான் வந்துட்டு என்னது டேலண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்வை சொல்லுவார்ல, எங்களுக்குலாம் எந்த ஸ்கில் இருக்கும், உனக்கு என்ன இருக்குது, வெறும் வாய் தானே இருக்குன்னா இப்போ உன் வாய்க்கு தான் வந்து ஆப்பு வச்சிருக்காரு பிக் பாஸ், கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது தானே எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அங்கே ஒன்றும் கிழியில. ஸோ இதில் வந்து நான் விக்ரம் அரோராவும் சொல்ல மாட்டேன், அவங்களோட பெஸ்ட் எஃபோர்ட் தான் போட்டாங்க. இவங்க வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ரேப்பர்னு சொல்லும் போது சுபிக்ஷா அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சமாவது அந்த ட்ரை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவள் வருவாள சாங்லாம் பழைய சாங்ஸு. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டில் போட்ட கமல் சார் சாங்கே உங்களால் பண்ண முடியல, அந்த சிங்குச்சான அந்த ஹிண்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் போடு மட்டும் அந்த ஸ்டெப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க, விஜய் சாங் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அந்த அவள் வருவாள சாங் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்சுவலி சிரிக்கணும்னு பார்த்தா இந்த சீசனில் ஒரு 2 டாஸ்கில் தாங்க சிரிச்சிருக்க முடியும். ஒன்று அந்த பால் டாஸ்க்கு, பெரிய பால் டாஸ்க்கு, போன வாரம் நடந்தது இல்லை, அந்த பெரிய பால் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 hour இவங்க ஆடிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் கமல் சார் சாங் தானே தவிர மற்றபடி இந்த சீசனில் சிரிக்கிற மாதிரி ரசிக்க
ரசிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கூட இல்லை, ஒரு விஷயம் கூட இல்லை, ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் மூடு தான் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் இதுவாது இன்னைக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொமோவில் சாண்ட்ரா தான் வருது. பாருது எதுவும் வரலன்னா பாருது சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காகவும் எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க கேம் ஃபோக்கஸ் அங்கே கொஞ்சம் இதுவாகுது. அவங்க கமருதீனை வெளில எடுத்தாலும் அவங்க கேம் ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் இவங்க கமருதீனை ஹைலைட் பண்ணவங்கிறதுக்காக பாரு பிளேவை டவுன் பண்ணி கமருதீனை ஹைலைட் பண்ண போகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கும் பெருசாக இப்போலாம் ரிவ்யூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நானுமே என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இந்த டாஸ்க் வந்து ரொம்ப நாள் கழித்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் பேசினேன். தேங்க்யூ கைஸ்.